அரசியல் நாகரிகத்துடன் புதிய முதலமைச்சர் விஜய் என்னை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அவருக்கு அன்பு நிறை வாழ்த்துகளையும் ஆலோசனைகளையும் வழங்கினேன் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கக்கூடியதை பார்க்குறோம். அந்த மீட்டிங்கோடைய ஃபோட்டோஸையும் அவர் அந்த பதிவில் இணைத்திருக்கிறார், ஷேர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அன்பு நிறை வாழ்த்துகளும் ஆலோசனைகளும். ஒரு முன்னாள் முதலமைச்சர் 2 தினங்களுக்கு முன்னால் வரைக்கும் அந்த சீட்டில் இருந்தவர், இப்போ புதுசாக அந்த சீட்டுக்கு வந்திருக்கிறவருக்கு அந்த ஆலோசனைகளையும் வாழ்த்துகளையும் வழங்குவது அப்படிங்கிறது அரசியலில், தமிழக அரசியலில் ஒரு புது ட்ரெண்டாக உருவெடுத்திருக்கிறது என்றால் மிகையல்ல. மே 4ஆம் தேதியிலேருந்தே நிறைய விஷயம் புதுசாக நடக்குது. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் அப்படின்பதே ஒரு புது ட்ரெண்டு, ஒரு எதிர்பார்க்காத ஒன்று. திமுக அதிமுக ஆகிய இரு பெரும் திராவிட இயக்கங்களை தகர்த்து அதற்கு மேலாக புதிதாக கட்சி தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம் ஒரு புதிய வரலாற்றை படைத்தது என்று சொன்னால் மிகையல்ல. அந்த புது ட்ரெண்ட் அப்படிங்கிற வரிசையில் புதிதாக நம்ம பல புது விஷயங்களை நம்ம பார்த்து வருகிறோம். 108 இடங்களோட திமுக கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்டுகள் விசிக இந்த பக்கம் ஆதரவு கொடுத்து புதிதாக ஒரு அரசை உருவாக்குவது ஒரு புது ட்ரெண்டாக, ஒரு இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயமா பார்க்குறோம். அதே மாதிரி அடுத்ததாக கோட்டு சூட்டு போட்டு பதவியேற்ற முதலமைச்சர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ஒரு புது முன்மாதிரியை திரு விஜய் அவர்கள் ஏற்படுத்துகிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தற்போது திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களையும் அதே போல் மதிமுக தலைவர் திரு வைகோ அவர்களையும் கூட அவருடைய இல்லத்தில் சந்தித்திருக்கிறார். இன்னும் சில சந்திப்புகளுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறதா அப்படின்னு தெரியல. பதவியேற்ற நாளன்றே பெரியார் திடலுக்கு சென்று ஆசிரியர் வீரமணி அவர்களை சந்தித்த வாழ்த்து பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ வரிசையாக மூத்த தலைவர்களை சந்தித்து வருகிறார். இதற்கு அடுத்து யார் அப்படிங்கிறதும் கேள்வியாக எழுந்திருக்கிறது. இன்னும் சில தலைவர்களை சந்திக்க போறாரா, அதுவும் அவருடைய திட்டமிடலில் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள் தொடர்ந்து நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கின்றார். திரு நந்தகுமார், இது ஒரு புதிய முன்னுதாரணம். எல்லாருக்குமே பார்க்கறதுக்கு இந்த காட்சிகள் புதுசாக இருக்கு. பட் இது தொடரப்பட வேண்டிய ஒரு முன்னுதாரணம்னு எடுத்துக்கலாமா? உங்க பார்வை என்ன? கட்டாயமா இது அரசியல் நாகரிகத்தினுடைய உச்சம். இதுவரைக்கும் தமிழக அரியணையை அலங்கரிச்ச யாரும் எடுக்காத ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கை. ஒரு 51 வயதுல முதலமைச்சரான மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு உயரிய பண்பு இருக்கிறது உள்ளபடியே ஒரு தமிழக மக்கள் எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதற்கு அவர் எடுத்த முன்னெடுப்புக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அரசியல் தலைவர்கள் ஐயா முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் வைகோ அவர்கள் இதோட சந்திப்பு முடிஞ்சிருக்கு. இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்கிறதா தகவல்கள் வருது. சட்டசபைக்கு வந்திருந்த எடப்பாடி அவர்களையும் சந்திச்சு பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சட்டசபையில யாரையெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்க முடியலையோ அவங்களையெல்லாம் வீடு தேடி பார்த்து அவங்க கிட்ட ஒரு கேட்டசி காலா மட்டும் இல்லாம ஒரு அடுத்த கட்ட அரசியல் பரிணாமத்தை எடுத்து செல்றதுக்காக ஒரு எடுக்கக்கூடிய முன்னெடுப்பா தான் நான் இதை பாக்குறேன். உள்ளபடியே இது கட்சிக்காரங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த பகைமை உணர்வை இதெல்லாம் கலைஞ்சு எடுக்கும். முழுமையா போக்கலன்னா கூட அட்லீஸ்ட் பரவாயில்லப்பா, நம்ம தலைவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு உயரிய பண்போடையும் நோக்கத்தோடையும் ஒரு மனித மாண்போடையும் உறவுகளோடையும் இருக்காங்க, நம்ம இப்படி ஒரு குடிமைப்பிடி சண்டை போட்டுக்க கூடாது, நம்மளும் ஒரு நல்ல அரசியல்ங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம், அதை தாண்டி ஒரு தனி மனித உறவுங்கிறது என்னைக்குமே அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு புது அரசியல் கலாச்சாரத்தையும் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் எடுக்கக்கூடியது உள்ளபடியே மனசுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. அசோகா, நந்தகுமார் சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேச வேண்டியிருக்கு. இருவரும் என்ன பேசியிருப்பாங்க, என்ன ஆலோசனை நடத்தியிருப்பாங்க? அஃப்கோர்ஸ் ஒரு பேசிக்கான வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டிருப்பார்கள், நலம் விசாரித்து கொண்டிருப்பார்கள். உங்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள்னு அவர் சொல்லியிருப்பாரு. இவரும் பதிலுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு வேணும், உங்களுடைய ஆசைகள் எனக்கு வேணும்னு சொல்லியிருப்பாரு. அதை தாண்டிய விஷயங்கள் என்ன பேசப்பட்டிருக்கோம், அரசியல் பேசியிருப்பாங்களா, என்ன நடந்திருக்கும் அந்த சந்திப்பில் என்ற ஒரு இயல்பான கியூரியாசிட்டி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.